வணக்கம், நான் டாக்டர் சிந்து, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். டெலிவரி டைமில் தைரியமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்தோம் அப்படின்னா டெலிவரி ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். நமக்கு டெலிவரியோடைய எக்ஸ்பீரியன்ஸும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் டெலிவரி டைமில் நம்ம இருக்கிற இடம் புதுசு, சுற்றி இருக்கிற மனுஷங்க, நர்சஸ் எல்லாரும் புதுசு, அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுமே நமக்கு புதுசு. இதுவே பயத்துக்கு ஒரு காரணம். இது மட்டும் இல்லாமல் டெலிவரி டைமில் பெயின் வந்து தான் டெலிவரி ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பெயின் எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குமோ அப்படின்னு நினச்சாலே ஒரு பயம் வந்துடுது. டெலிவரி டைமில் ரொம்ப பயந்தோம் அப்படின்னா டெலிவரி பெயின் ரொம்ப எஃபெக்டிவாக வராது, ரொம்ப லேட்டாக வரும். பெயின் வந்தாலும் நார்மலாக நடக்க வேண்டிய ப்ராசஸ் எதுவும் நடக்காது. இந்த பயம் பேபியை கூட அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேபர் அண்ட் டெலிவரி டைமில் இது தானே நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தைரியமாக இருந்தோம் அப்படின்னா டெலிவரி ப்ராசஸ் ஸ்மூத்தாக போகும், பேபியும் ரொம்ப ஹெல்த்தியாக பிறப்பாங்க. இந்த வீடியோவில் டெலிவரி டைமில் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு 5 டிப்ஸ் சொல்கிறேன். 2 செல், ஒரு கருமுட்டை, ஒரு விந்தணு. ரெண்டுத்தையும் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்த்தாகணும். இப்படி ஸ்டார்ட் ஆன உங்கள் கருவை கண்ணு, காது, மூக்கு, மூளை, இதயம் அப்படின்னு எல்லா ஆர்கன்ஸையும் டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் பேபியாக வளர வச்சது உங்கள் உடம்பு தான். உங்கள் பேபிக்கு நியூட்ரிஷன் தந்து, ப்ரொடெக்ஷன் தந்து, கம்ஃபர்ட் தந்த உங்கள் பாடிக்கு அந்த பேபியை சேஃபாக நம்ம உலகத்துக்கு கூட்டிகிட்டு வர தெரியாதா? ட்ரஸ்ட் யுவர் பாடி, உங்களால் இது முடியும். உங்கள் உடம்பு உங்கள் பேபியை சேஃபாக வெளியே கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணுது தெரியுமா? ப்ரெக்னன்சியில் உருவாகிற ஹார்மோனோட எஃபெக்ட்னால உங்கள் பாடியில் இருக்க எல்லா லிகமெண்ட்ஸும், எஸ்பெஷலி இடுப்பெலும்பை சுற்றி இருக்கிற எல்லா ஜாயின்ஸும் இழகும். இடுப்பெலும்பில் இருக்கிற ஜாயின்ஸ் லூஸ் ஆனதுனால இடுப்பெலும்பு டெலிவரி டைம் அப்போது கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பாடி உருவாக்கப்பட்ட விதமே நமக்கும் சேஃபாக, பேபிக்கும் சேஃபாக, பேபியை நம்ம இந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான். உங்கள் டெலிவரி டேட்டுக்கு இன்னும் 1 மந்த் இருக்குது அப்படிங்கிற டைம்லையே உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற லேபர் வார்டை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. உங்கள் லேபர் வார்டை பார்த்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு ஃபெமிலியரான இடமா இருக்கும். அதனால் புதுசான இடத்துக்குள்ளே போகிற அந்த பயம் வராது. லேபர் வார்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற நர்சஸ் கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசுங்க. நர்சஸை நாம் சிஸ்டர்னு தானே கூப்பிடுறோம். நிஜமாவே அவங்க நம்ம சொந்த அக்கா மாதிரி கூடவே இருந்து நம்மளை பார்த்துப்பாங்க. முன்னாடியே அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பாசிட்டிவ் டெலிவரி எக்ஸ்பீரியன்சஸ் கேளுங்க. ஏன் டெலிவரி அப்போது அப்படியாச்சு அப்படின்னு யாராவது நெகட்டிவாக சொல்ல வராங்க அப்படின்னாலே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. இப்போ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம ப்ரெக்னென்சிக்கு ஏற்ற ஐட்டம்ஸ் பற்றி சர்ச் பண்ணுவோம். இதனால் நமக்கு யூடியூப்பில் வர சஜஷன்ஸுமே டெலிவரி பற்றி வரும். அப்படி வர்றதுலேயும் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிறத ஸ்கிப் பண்ணிடுங்க. பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் தேடி போய் பார்க்குறது நல்லது. நார்மல் டெலிவரி எப்படி நடக்குது, பெயினை நம்ம எப்படி கோப்பப் பண்ணுறது, என்னென்ன ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இருக்குது, இந்த மாதிரி பொசிஷன்ஸில் இருந்தால் நமக்கு பெயின் குறையும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பாடி எப்பவும் நம்ம மைண்டு சொல்கிறது தான் கேட்கும். மைண்டு டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பாடியும் டெலிவரி டைமில் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்கள் எல்லாருக்குமே ஒரு சேஃபான பாசிட்டிவான டெலிவரி எக்ஸ்பீரியன்சஸ் அமையணும், ஹெல்த்தியான பேபி பிறக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.